சற்று முன் வெளியான தகவல். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 ரொக்க பரிசையும் வழங்க அரசு அறிவித்த நிலையில், இந்த பரிசு தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் விநியோகம் 2 நாட்களாக நடந்து வருகிறது. ஜனவரி 8 பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை தொகுப்பு, வேஷ்டி, சேலை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதலாக ரூபாய் 3000 ரொக்க பரிசும் வழங்கப்பட உள்ளது. இதில் தமிழகத்தில் மொத்தம் 2,22,00,000க்கும் அதிகமான அரிசி குடும்ப அட்டைகள் இருப்பதால் இந்த அளவிற்கு பெரிய அளவில் பரிசு தொகுப்புகளை தயாரித்து வழங்குவது பெரிய பணியாக உள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.